தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆண்டவன் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. இதயங்கள் என்னொளி எழுப்பிடுமே, நம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே, நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. அனைவரின் நண்பனை வாழ்த்திடவே ஆண்டவன் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. இன்றைய திருப்பலியானது இன்று தங்களது 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜான்சன் கேத்ரின் தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் அவர்கள் காண வேண்டும் என்றும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய உடல் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அவர்கள் அனைவரையும் தனது அன்பு கரத்தால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் மெல்வின் டேவிட் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் அவருடைய அறுவை சிகிச்சை நன்முறையில் நடைபெற வேண்டும் என்றும் இதனால் அவர் மீண்டும் பழைய நிலை பெற்று வாழ வேண்டும் என்றும் ரமேஷ் ஜெயப்பிரியா கொரோனாவிலிருந்து மீண்டும் உடல் நலம் பெற்று தங்களுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் இறந்த டாக்மா பர்னட் எம் சார்ல்ஸ் டேனியல் யுவராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனுடைய பேரிரக்கத்தினால் நிலையான வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் பாந்தவர்களே, இன்று திரு அவையானது புனித 10ஆம் பயஸ் என்னும் பத்திநாதர் திருவிழாவை கொண்டாடுகின்றது. பாப்பரசர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே பிறந்து 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே திருச்சபையினுடைய தந்தையாக இருந்து வழிநடத்தியவர். விசுவாசத்தின் பாதுகாவலராகவும் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிப்பவராகவும் அவர் தன்னையே தயாரித்து கொண்டார். அவருடைய வாழ்வின் பணியின் விருது வாக்கு இதுவாகத்தான். விசுவாசத்தை பாதுகாப்பது திருச்சபையிலே, கிறிஸ்துவிலே அனைவரையும் ஒன்று சேர்ப்பது, புதுப்பிப்பது.
தன்னுடைய வாழ்விலே இதை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் என்று சொல்லலாம். அவருடைய இயற்பெயர் ஜுசேப்பே சார்த்தோ. பாப்பரசரானதும் 10ஆம் பத்திநாதர் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். இவருடைய வாழ்வின் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, அவர் சிறு வயதிலேயே இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். வேறு எந்த சிந்தனையும் இல்லை. 15 வயதிலேயே அவர் குருமடத்தில் சேர்ந்து விட்டார். 23 வயதிலேயே குரு பட்டமும் பெற்றுவிட்டார். 17 ஆண்டுகள் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றினார். தன்னுடைய 40வது ஆண்டிலே மறை மாவட்டத்தினுடைய வேந்தராக, சான்சலர் என்ற பொறுப்பையும் ஏற்றார். இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அறிவாற்றல், ஞானம், இறை பக்தி அவரை சிறு வயதிலிருந்தே அவரை ஒரு தந்தையாக, ஆயராக இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து உருவாக்கினார் என்று சொல்லலாம். தன்னுடைய 49வது வயதிலேயே அவர் மார்த்துவாவின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவர் இப்பொழுது நாம் பல ஆயர்களை மக்களின் ஆயர்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுதே அவர் மக்களின் ஆயராகவே வாழ்ந்தார். இறை மக்களுக்கு மிகவும் பிடித்தமானவராக இருந்தார். திருச்சபையிலே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். 59வது வயதிலே அவர் வேனிஸ் மாநகரத்தினுடைய பாதுகாவலராகவும் கர்தினாலாகவும் அவர் உயர்த்தப்பட்டார். தன்னுடைய 68வது வயதிலே 1903ஆம் ஆண்டு அவர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 11 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி 1914ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். தலைமை ஏற்றதும் தன்னுடைய பணியிலே மிகவும் பொறுப்பாக இருந்தார். பல சவால்களை ஏற்றுக்கொண்டார். நாம் இன்று சபை மன்றாட்டிலே இதைத்தான் நாம் கேட்கப் போகின்றோம். நம்பிக்கையின் பாதுகாவலராகவும் கிறிஸ்துவில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பவராகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்று சொல்வோம். திரு அவையிலே அவனுடைய தேவைகளுக்காகவும் சமுதாயத்தினுடைய தேவைகளையும் இரண்டும் ஒன்றாக உணர்ந்தவராக மக்களை வழிநடத்தினார். நான் சிறுவனாக இருந்த பொழுது பாப்பரசர் என்று சொன்னால் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், எனக்கு நினைவுக்கு வருவது இந்த 10ஆம் பத்திநாதர் தான். அவர் தனிப்பட்ட பாப்பரசராக சிறு பிள்ளைகளுக்கு அவர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருந்தார். காரணம் உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். சிறு குழந்தைகள் சிறு வயதிலேயே நற்கருணை நற்கருணை அருட்சாதனத்தை அவர்கள் பெற வேண்டும், நன்மை வாங்க வேண்டும் என்று அவர் திருச்சபை முழுவதுக்கும் பிரகடனப்படுத்தி அந்த சிறுவர்கள் புது நன்மை வாங்குகின்ற அந்த நல்ல பழக்கத்தை கொண்டு வந்தார். அதற்கு அவரே காரணமாக சொல்வது, குழந்தைகளுக்கு சாதாரண அப்பமும் நற்கருணை நன்மைக்கும் வித்தியாசம் தெரிந்தாலே போதும். இது சாதாரண அப்பம், இது இயேசுவின் திருவுடல் என்று தெரிந்தாலே அவர்களுக்கு நன்மை கொடுத்து விடலாம் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் குழந்தை தூய உள்ளத்திலே சாத்தான் புகுந்து அவர்களை கெடுப்பதற்கு முன்பாக அங்கே இயேசுவை, இறைவனை குடியிருக்க செய்ய வேண்டும், குழந்தைகளுடைய உள்ளத்தை தூய்மையாக காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு சிறு வயதிலேயே நன்மை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வது மட்டும் அதை திருச்சபை முழுவதும் அதை பின்பற்ற வைத்தார். அதனால்தான் குழந்தைகளுடைய பாப்பரசராகவும் அவர் இருக்கின்றார். திருச்சபையிலே இந்த 11 ஆண்டுகளிலே பல
பெரிய காரியங்களை அவர் செய்தார். சிறு வழிபாட்டிலே அவர் மிகவும் ஆர்வம் காட்டினார். அதை எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்கிற அளவிலே திரு வழிபாட்டிலே மாற்றங்களை கொண்டு வந்தார். அதில் திரு வழிபாட்டிலே பொதுநிலையரும் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் அப்பொழுதே அதை வற்புறுத்தி பொதுநிலையனுடைய பங்கையும் அவர் சேர்த்து கொண்டார். பங்கினுடைய அதிகாரத்திலும் பொதுநிலையனுக்கு அதிகம் பங்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். திருவழிபாட்டிலே தாய்மொழியை புகுத்தியவரே இந்த 10ஆம் 14 தான். எல்லாமே அப்பொழுது லத்தீன் மொழியிலே பூச வைப்பாங்க. வாசகங்கள்லாம் லத்தீன் மொழியில் தான் இருக்கும், ஒன்றுமே புரியாது. ஆனால் விவிலியத்தை தாய்மொழியில் வாசிக்கவும் திருப்பலியினுடைய ஜெபங்களை தாய்மொழியில் நாம் கேட்கவும் ஜெபிக்கவும் அவர் வழிவகுத்தார். அந்த காலத்திலேயே அவையினுடைய சட்டங்களையும் புதுப்பித்தார். திரு அவையினுடைய நிர்வாகத்தையும் அவர் சீர்திருத்தினார். சிறப்பாக அரசனுடைய தலையீடு அதிகம் இருக்கக்கூடாது என்று திருச்சபையினுடைய தனித்தன்மையை அவர் நிலைநாட்டினார். சிறப்பாக பிரான்ஸ் நாட்டினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, அதையும் அவர் நிறுத்தினார். மறைக்கல்வி சரியாக போதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் பங்குகளிலே ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வியை அவர் துவக்கி வைத்து அதை சிறப்பாக நடக்க செய்தார். விவிலியத்தையும் முறையாக மக்கள் படித்து தெரிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியாக பின்பற்ற வேண்டும் என்று விவிலியத்தின் மேல் ஒரு அக்கறையை கொண்டு வந்தவரும் இந்த பாப்பரசர் தான். இப்படி திருச்சபையை முழுமையாக புதுப்பித்து அதை எல்லோருக்கும் எல்லாமாக அவருடைய நிறைவாழ்வுக்கு ஏற்றது ஒரு வழியாக திருச்சபை இருக்க வேண்டும், திருச்சபை மக்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதை செய்து காட்டினார். இப்படிப்பட்ட ஒரு ஞானமும் அறிவும் இறைத்தன்மையும் நிறைந்த ஆயராக பாப்பரசராக இருந்த 10ஆம் 14 நம்முடைய திரு அவைக்காகவும் நம்முடைய பாப்பரசருக்காகவும் நாம் ஒவ்வொருவரும் அவர் காட்டிய வழியில் நடக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலைவாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய்
கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றிற்கு இன்னும் உயிர் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ராயல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்லுகிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்களுக்கு உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ராயல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராக ஆகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கிழக்கிலும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளில் நின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர்.
குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வு களைத்து போயினர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குறியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 22 34 முதல் 40 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. எசேக்கியேல் இறைவாக்கினர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ராயல் மக்களின் நல்வாழ்வுக்காக, புது வாழ்வுக்காக அவரை அனுப்புகின்றார். அவர்கள் முன்பாக ஒரு போதகராக, சீர்திருத்தம் செய்பவராக நிறுத்துகின்றார். இன்றைய வாசகத்திலே ஒரு அருமையான உவமையை போன்று இறைவன் எசேக்கியேலை அவருடைய பணி என்னவென்று பணிக்கின்றார். அவரை சொல்லுகின்றார், இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார்,
என்னை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு நிறுத்தினார். என்னை சுற்றி எலும்புக்கூடுகள் குவிந்து கிடந்தன. அப்பொழுது இறைவனாகிய தந்தை எனக்கு சொன்னார், இந்த எலும்புக்கூடுகள் உயிர் பெற வேண்டும். இந்த எலும்புக்கூடுகளை சுற்றி நரம்புகள் அப்படியே ஒன்று சேர்ந்து அதை போர்த்தி கொள்ள வேண்டும். நரம்புகள் அமைத்த பிறகு சதை அதிலே ஒட்டப்படும், பிறகு தோல், அதன் பிறகு உயிர் மூச்சு இந்த எலும்புக்கூடுகளுக்கு கொடுக்கப்படும். எது இந்த உயிர் மூச்சு என்று அவரை சொல்கின்றார். இறைவாக்கு நீ எடுத்து சொல்லும் பொழுது இந்த மாற்றமெல்லாம் நடைபெறும். இறைவாக்கின் மூலமாகத்தான் எலும்புக்கூடுகளை முழு மனிதர்களாக மாற்ற முடியும். இஸ்ராயல் மக்கள்தான் இந்த எலும்புக்கூடுகள். இவர்களை நான் உயிர் பெற்றெழச் செய்ய போகின்றேன். இவர்களை அவருடைய சொந்த நாட்டிலே நான் அவர்களை வாழச் செய்ய போகின்றேன். அதனால் நீ இவர்களுக்கு இறைவாக்கு உயிர் மூச்சாக கொடு என்று சொல்லுகின்றார். அவரும் அப்படியே செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினுடைய வல்லமையை பழைய ஏற்பாட்டிலேயே நாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து கேட்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் என் வார்த்தையின்படி கேட்டு நடப்பவன் அவன் உயிர் பெறுவான் என்று இயேசு சொல்லுகின்றார். இறை வார்த்தை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அதுதான் உயிர் மூச்சாக இருக்கின்றது. அதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது அந்த இறை வாக்குக்கு நாம் முழுமையான ஒரு அர்த்தத்தையும் ஒரு நம்பிக்கையையும் அதை ஒரு மேல் ஒரு பற்றுதலையும் நான் பெறுவோம். திருப்பலி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், அதை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி இறை வார்த்தை வழிபாடு என்று சொல்லுகின்றோம். இரண்டாவது பகுதி இறை உணவு வழிபாடு. இரண்டும் சேர்ந்தது தான் திருப்பலி. இந்த இறை வார்த்தை வழிபாட்டிலே நாம் முதல் வாசகம், தியான பாடல், அல்லேலூயா பாடல், நற்செய்தி எல்லாம் இறை வார்த்தையாக நாம் கேட்கின்றோம். இந்த இறை வார்த்தை திரு உணவு வழிபாட்டை போன்று மிகவும் அர்த்தமுள்ளதாக, சக்தி வாய்ந்ததாக, ஆற்றல் மிக்கதாக, புனிதம் படுத்துவதாக இருக்கிறது. இறை வார்த்தையினுடைய வல்லமை நாம் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றோம். மரியன்னை கபிரியேல் தூதனுடைய அந்த அறிவிப்பை கேட்ட பிறகு அவர்கள் சொன்ன ஒரே பதில், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த வார்த்தை மனு உருவானார் என்று நமக்கு தெரியும். வார்த்தையினுடைய வல்லமை இறைமகன் நமக்கு மீட்பராக பிறப்பதற்கு காரணமாக இருந்தது. அதற்கு முன்பாக இறைவன் உலகை படைக்கும் பொழுதே அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் உலகை படைக்கின்றார். உலகம் உருவாகட்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை படைக்கின்றார். வார்த்தை தான் நமக்கு உயிர் மூச்சு. நற்கருணை விருந்திலே குருவானவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி, இது என் திருவுடல் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலே அந்த அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறுகின்றது. ரசத்தை எடுத்து இது என் இரத்தத்தின் கிண்ணம் என்று சொல்லும் பொழுது அந்த ரசம் இயேசுனுடைய இரத்தமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை தான்
நம்முடைய வாழ்வின் மூச்சாகும். பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் நம் வாழ்வு முழுவதும் நம்மை வழிநடத்துவது, இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்துவது, இறைவனை பின்பற்றக்கூடிய அந்த ஆற்றலின் சக்தியும் அளிப்பது, நம் வாழ்க்கை நெறியை தெரிந்து கொள்வது, மற்றவர்களை புரிந்து கொள்வது, அன்பு செய்வது எல்லாமே அந்த இறை வார்த்தையின் மூலமாகத்தான். இறை வார்த்தையை மதிக்கின்றவர்கள் இறை உணவையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் முதல் வாசகத்திலே எசேக்கியேலுக்கு இறை தந்தை கொடுத்த அந்த வாக்குறுதி. இன்றைக்கு நமக்கும் அதைத்தான் சொல்லு. இறை வார்த்தையை எடுத்து வாசியுங்கள், இறை வார்த்தையை நீங்கள் எடுத்து ஜெபியுங்கள், இறை வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய உயிர் மூச்சு அதிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். நற்செய்திக்கு வரும்பொழுது 5 வசனங்கள் தான் ஆண்டவரை சோதிப்பதற்காக சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து விட்டார். சதுசேயர்களை வாயடித்து விட்டார். பரிசேயர்கள் வந்து எங்களுக்கும் அவரை கேள்வி கேட்க முடியும், அவரை கண்டிப்பாக நாங்கள் அவரை மடக்கி விடுவோம் வாதத்திலே என்று வருகின்றார். அப்பொழுது சட்ட வல்லுநராக இருந்த ஒருவர் இயேசுவிடம் கேட்கின்றார், திருச்சட்டத்திலே முதன்மையான சட்டம் எது என்று கேட்கின்றார். அப்பொழுது எந்த மறு கேள்வியும் கேட்காமல் இயேசு பதிலை அழகாக சொல்லுகின்றார். முழு ஆன்மாவோடும் இதயத்தோடும் உள்ளத்தோடும் நீ இறைவனை அன்பு செய், நீ உன்னையே அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பவனையும் அன்பு செய் என்று 613 சட்டங்களின் தொகுப்பாக சாரமாக இயேசு இந்த 2 அன்பு கட்டளைகளை எடுத்து கொடுக்கின்றார். எல்லா சட்டங்களின் சாரமும் இந்த 2 கட்டளைகளில் அடங்கியிருக்கிறது. இறைவனை அன்பு செய்ய வேண்டும், முழுமையாக நாம் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வி, இந்த 2 சட்டங்களிலே எது முதலாவது? அப்படியும் ஒரு கேள்வி. அதற்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கே நன்றாக தெரியும். நாம் காண முடியாத கடவுளை முழுமையாக அன்பு செய்யவும் விசுவசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் அதைவிட நாம் நேருக்கு நேராக பார்க்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பாக பார்த்து அன்பாக பேசி அவரவர்களுக்கு நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு ஒரு குடும்பமாக அன்பின் சமூகமாக நாம் எப்பொழுது மாறுகின்றோமோ அப்பொழுது இறைவனை நாம் காண முடியவில்லை என்றாலும் அவரை அன்பு செய்ய முடியும். பிறர் அன்புதான் முதன்மையானதாக இருக்கின்றது. காரணம், பிறர் அன்பு மூலமாகத்தான் நாம் இறைவனை கண்டுகொள்ள முடியும். இதை உணர்ந்த இயேசு அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார் என்று வெளிப்படுத்துவதற்காக நம்மில் ஒருவராக அவர் பிறந்து நம்மோடு வாழ்கின்றார். நாம் இறைவனை பார்த்து பேசி மகிழ அவர் வாய்ப்பு கொடுக்கின்றார். அதன் மூலமாக இறை தந்தை யார், பரிசுத்த ஆவி யார் என்று அவர் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பிறர் அன்பு இந்த வாழ்வினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. இறை வார்த்தை எப்படி நம்முடைய இறை வாழ்வுக்கு உயிர் மூச்சாக இருக்கின்றதோ, நம்முடைய எலும்பு கூடுகளாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை முழு மனிதர்களாக மாற்றுகின்றதோ, அதே போன்று கிறிஸ்துவ வாழ்விலே நம்முடைய அன்றாட வாழ்விலே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைவாழ்வையும் கொடுக்கின்ற ஒரே வழி நாம் ஒருவரை
சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதுதான். இந்த பிறர் அன்பிலே நாம் உண்மையாகவே நிலைத்திருந்தால் நாம் இறைவனை கண்டிப்பாக அன்பு செய்ய முடியும். பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே பல இடங்களிலே இறை அன்பை பற்றியும் சகோதர அன்பை பற்றியும் எடுத்து சொல்லுகின்றார். அதிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே இந்த அன்பின் இலக்கணத்தை அருமையான கவிதையாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அது எல்லா அன்பினுடைய எல்லா விளக்கத்தையும் அங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு அன்பு என்ன என்று முழுமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த சகோதர அன்பை பற்றி அவர் சொல்வதை நாம் கேட்போம். நாம் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் ஆவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்காக ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமையும் படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். இறைவாக்கை உரைப்பது ஒரு தனி வரம். எவ்வளவு முயற்சித்தாலும் இறைவன் ஆற்றலோடு தான் இறைவாக்கு உரைக்க முடியும். அதைத்தான் பவுலடியார் சொல்ல, நம்ம இறைவாக்கு உரைப்பது கூட கொஞ்சம் அரைக்குறையாகத்தான் இருக்கின்றது. நாம் அவர் குறையாகவே இறைவனுக்கு அரைக்குறையாகவே இறைவாக்கும் உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல முழுமையாக காண்கின்றோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகின்றேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்கின்றார். புனித பவுலடியார் கொடுத்த இந்த அன்பின் இலக்கணத்தை
ஓரளவாவது நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் முழுமையாக அன்பு செய்வோம். அப்பொழுது இறைவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அன்பு எல்லாவற்றுக்கும் அது ஒரு பதிலாக, ஒரு நிறைவாக இருக்கும். அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஆமீன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை நீ மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. ஆன்மீக சகோதர சகோதரரே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். ஆண்டவரே, ஜான்சன் கேத்ரின் அவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், அவருடைய குடும்பத்துக்காகவும் குடும்ப சமாதானம் மகிழ்ச்சி மன நிறைவுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். வின்சென்ட் டி பவுல் சபை உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் உடல் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவர்களை இந்த அருமையான இயக்கத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் உதவி செய்து அவருடைய நல்வாழ்வுக்கு இவர்கள் ஒரு கருவிகளாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மெல்வின் டேவிட் என்பவர் உடல்நலம் பெற்று முழுமையாக தன்னுடைய பணியை ஆற்றக்கூடிய அந்த சக்தியும் ஆற்றலையும் பெற்று உம்முடைய குணப்படுத்தும் ஆற்றலை அவர்கள் மேல் பொழிந்து அவரை ஆசிர்வதிக்குமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ரமேஷ், ஜெயப்பிரியா இவர்களும் உடல்நலம் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். அவர்களுக்கும் உம்முடைய இரக்கத்தின் அருளிலே அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இறந்த டேனியல், யுவராஜ் அவர்கள் உம்முடைய இரக்கத்தின் நிறைவாக நித்திய இளைப்பாற்றி பெற்று நித்தியத்துக்கும் உம்மை புகழ்ந்து போற்றவும், அவர்களுக்கு இருக்கின்ற பாவத்தினால் ஏற்படுகின்ற வேதனைகளில் இருந்து அவர்கள் விடுபட்டு முழுமையான மீட்பு பெறவும் அவர்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கவும் வேண்டுகின்றோம். மற்றும் எம் சார்ல்ஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும் வேண்டுகின்றோம். டாக்மா பெர்னார்ட் அவரும் இறந்து நித்திய இளைப்பாற்றி அடைவும் வான் வீட்டிலே வான தூதர்களோடு புனிதர்களோடு என்றும் உம்முடைய புகழை பாடிக்கொண்டே
உம்முடைய நித்திய மகிழ்ச்சியிலே மன நிறைவில் அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்று அவருக்காகவும் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து அழைத்து கொண்டும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித 10ஆம் பயஸ், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உகந்த விழா இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்க வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும்
பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும் மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவலின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம். பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவலின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென்.
புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.